என் தங்கமே, இன்று இந்த வராகி உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று ஒரு முறை என் குழந்தை நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை, உன்னுடைய வீட்டில் ஒருவர் யமன் தேடுகின்ற ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த நபர் யார் என்று நீ நிச்சயமாக இன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அது நீயாக இருக்கக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உடனே இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க தெளிவான புரிதலை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த வராகி என்னுடைய அன்பு ஒரு விஷயத்தை உனக்கு முன்னின்று சொல்கிறது என்றால் அதனை என்னவென்று என் குழந்தை முதலில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முழுமையையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் சொல்லிவிட்டு செல்வதற்கு யமன் தேடுகின்ற ஒருவர் உன் வீட்டில் இருக்கிறார் என்று இந்த தாயானவள் இத்தனை வெளிப்படையாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உடனே இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் நான் அறியாமல் இருக்க முடியுமா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் புரிந்து கொள்ளாமல் தான் இருக்க முடியுமா? எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் சரியாக புரிந்து கொண்டுதான் உனக்கு சொல்ல வருவேன் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது என்னவென்றாலும் சரி, அதனை என் பிள்ளை சற்று கவனமாக நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். உன்னை தேடி வரும் நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக கவனித்திருக்க வேண்டும். நீ விரும்பியது எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்காதே. நீ ஆசைப்படுவது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இது போன்று எப்பொழுதுமே தேவையற்ற விஷயங்களாக இருக்கும் பொழுது உன் வீட்டில் இது போன்ற சில தருணங்கள் உனக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன தருகிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் நடத்துவதை எல்லாமும் இனி ஒரு நாளும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. நான் தருவதை எல்லாமும் ஒரு காலமும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த வேலைகளை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிகப்படியான துன்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ இருந்து ஒன்றை முழுமையான தெளிவோடு பெற வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் அடைய நினைக்கிறோம் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அதிலிருந்து நாம் ஒரு பொழுதும் பின்வாங்கவே கூடாது. நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நாம் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை ஆட்டி படைக்கும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இனி நடந்து முடிந்தது எதுவும் உன்னை பாதிக்க வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் நீ ஆச்சரியங்களை எல்லாமும் இனி நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய். யமன் ஒருவரை தேடி உன் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றால்
இந்த நேரம் நீ கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கின்றது. இந்த நேரம் மிகவும் தெளிவோடு நீ இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? சர்வசாதாரணமாக கடந்து விட முடியாது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதானே அர்த்தம். இவர்கள் செய்கின்ற காரியம் ஏதோ ஒன்று தெய்வத்திற்கு பிடிக்கவில்லை. அதற்கான தண்டனைகளை அவர்களுக்கு தெய்வம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான சூழ்நிலை. இதை தாண்டி அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும். இதிலிருந்து எப்படி இந்த சூழ்நிலைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு நடந்ததை எல்லாமும் எப்பொழுதுமே யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருக்காமல் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து கொண்டு இதிலிருந்து வெளிவர வேண்டும். என் பிள்ளையே, நடந்தது எதற்காக? இதனால் உன் வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கிறது? இதிலிருந்து நீ எதை கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை எல்லாமும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரங்கள் நமக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் தொலைக்க முடியாது. எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக நம்மால் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதனால் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட நேரங்களை நம்மை வைத்திருக்கிறது என்பது போன்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உனக்கு பதில் வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற ஒரு தவறான காரியம்தான் இன்று யமனையே உன் வீடு தேடி வர வளைத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாது. அப்படி என்ன செய்து விட்டார்கள்? சரி, யமன் எப்பொழுது ஒருவரின் வீடு தேடி வர வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சிந்தித்து பார்த்தாயா? இந்த உலகத்தை விட்டு ஒருவர் செல்லக்கூடிய நேரம்தான் அவர் இங்கு வருவார். அப்படி யார் இருக்கிறார் உன் வீட்டில் என்று உனக்குள் பல கேள்விகள் எழும்புகிறதல்லவா? நிச்சயமாக உண்மைதான். ஒருவரின் நேரம் முடிகிறது என்றால் மட்டும்தான் யமன் அந்த வீட்டை தேடிச் செல்வார். அப்படியானால் இங்கு முடியப் போவது யாருடைய கதை? அவர்கள் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையானது வழிதடுமாறி சென்று கொண்டிருக்கிறது. அந்த தடுமாற்றம் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த பிள்ளையானது தன்னுடைய பாதையில் தான் தவறு செய்து விட்டோம் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது பல தவறான முடிவுகளை எடுக்க துணிந்து நிற்கிறது. இந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகள் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. வாழ்க்கையின் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள அந்த பிள்ளை நினைக்கிறது. தன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நடந்து முடிந்த ஒரு விஷயத்தில் தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த தவறைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இதையெல்லாமும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது? இப்படி யோசித்து யோசித்துதான் இந்த பிள்ளை இப்பொழுது மிகுதியான துன்பத்தை தாங்கி நிற்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பது எல்லாம் ஒருபுறம், இவர்கள் செய்ய துணிகின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயமானது அவர்களின் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதாவது சரியான நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பது, நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொள்ளாமல் இருப்பது, எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பது என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் மற்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியாமல் தான் இருக்கிறது. தெரிந்திருந்தால் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவோமா என்ன? ஆனால் சில காலமாக இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம்
முழுக்க முழுக்க இவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் முடிவை தேடி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையின் முடிவுகளை அவர்களுக்கு தேடிக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நாம் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். நம்மை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதனை சற்று புரிதலோடு நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இவர்களை இனிமேலாவது நீ தெளிவாக கவனித்து பார். இவர்களின் மனதில் என்ன இருக்கிறது, எதையெல்லாம் யோசித்து இவர்கள் இதுபோன்ற எண்ணங்களுக்குள் சிக்கி இருக்கிறார்கள், இவர்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி நினைக்கிறார்கள், இவர்களினுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் எப்படி பெற்று கொடுக்க முடியும் என்பதனை எல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவர்களுக்கு உறுதுணையாக எந்த சூழ்நிலையிலும் நீ இருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக அவர்களுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் தருணங்களையும் கொடுத்து அவர்களை வாழச் சொல்கிறது. அந்த நேரம் அவர்கள் அதனை புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் மேலும் வேதனைகள் தான் இவர்களை தொடரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் குழந்தையே, நம்மோடு இருக்கின்ற ஒருவர், நம் உறவான ஒருவர் செய்யக்கூடிய காரியங்களினால் பெரிய பெரிய துன்பங்களும் சோதனைகளும் அவர்களுக்கு வருகிறது என்றால் இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதல்லவா? இதிலிருந்து அவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடையதல்லவா? இவர்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. அதனை இதுபோன்ற நேரம் இருக்கும் பொழுது, இவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்ற ஒரு நிலையில் நிற்கும் பொழுது அதனை நிச்சயமாக என்னவென்று நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று நிச்சயமாக நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களோடு துணையிருந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் காண்பிக்க வேண்டும். எந்த தருணத்திலும் தன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வந்தால் தனக்காக இவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை ஆனாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்றும் என்றென்றும் நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தாண்டி நாம் ஒரு மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கையை அழைத்து செல்லும் நேரம் இது. எதையும் விட்டுவிடாமல் நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டிய காலம் இது. ஒவ்வொரு நேரமும் நாம் எதையெல்லாமும் எதிர்பார்க்கிறோமோ அவை எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்க வேண்டிய நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது நாம் விரும்புவது போல ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, நம்மை சுற்றி சுற்றி வேதனைகளும் சோதனைகளும் வரும் பொழுது, நம்மை இந்த பிரச்சனைகள் எல்லாமும் ஆட்டி படைக்கும் பொழுது, இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நாம் நினைக்கும் பொழுது என்று இதையெல்லாமும் நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரிவர புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் ஒரு நாள் சிக்கி தவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு இதைத்தான் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்திருந்தாலும்
நமக்கான தேவைகளை எல்லாமும் எப்பொழுதும் நாம் தெரிந்து வைத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டோமானால் சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றாலும் அதை சமாளித்து நம்மால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை அல்லவா? இதனை சமாளித்து நம்மால் நிச்சயமாக நமக்கான ஒன்றை சரியாக பெற முடியும் என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, இது போன்ற நேரங்களில் முழுக்க முழுக்க நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் நேரமும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ என்னவெல்லாம் யோசித்திருக்கிறாய் என்று சிந்தித்து பார். உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையை கவனிக்க இங்கு யாருக்கும் நேரமில்லாமல் போனதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இனியாவது இதை என்னவென்று உணர்ந்து நம் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யார் மனதில் என்ன நடக்கிறது, யார் மனது எந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதிலும் நாம் யாரையும் அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தொலைத்து விடக்கூடாது. நமக்கென நடப்பது, நம் வாழ்க்கையில் நம்மை தேடி இருக்கும் உறவுகளுக்குள் எந்த வகையிலும் துன்பங்கள் வராதபடி நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பிரச்சனையில் இருக்கிறார்களா, அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலை கொடு. நீ நினைத்தால் எதையும் இங்கே மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் எதையும் இங்கே சாதித்து விட முடியும். அதுபோலத்தான் உன்னுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே மாறுதலை கொடுக்கும். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்ய வேண்டும். வேதனையில் இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து நாம் ஒருபொழுதும் மனம் வருந்தக்கூடாது. எதையும் சிந்தித்து நாம் ஒருபொழுதும் கலங்கி நிற்கக்கூடாது. நமக்கென வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் நமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளும் உனக்கான தேவைகளும் நிச்சயமாக உன்னை தொடரும். அதுபோல உன் குடும்பத்தில் இருக்கும் இவர்களுக்கு எப்பொழுதுமே நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு நிச்சயமான ஒன்றை தெளிவாக கொடுக்கும். அவர்கள் நல்லபடியான உறக்கத்தையும் நல்லபடியான இந்த வாழ்க்கையையும் சரியான பாதையில் பயணிக்க தொடங்கி விடுவார்கள். எந்த நிலையிலும் நான் ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாமும் ஒருபோதும் நினைத்து இனி வருந்தக்கூடாது. நாம் இருக்கும் பொழுது நல்லதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நன்மதிப்பை பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலம் மட்டும் நாம் எப்பொழுதுமே சரியாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவாகவே நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அம்மா சொல்வது முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. இவர்கள் செய்கின்ற இது போன்ற விஷயங்களினால்
யமன் மீண்டும் இந்த பக்கம் வர முடியாதபடிக்கு நீதான் அவர்களை காத்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நல்லதே நடக்கட்டும். என் குழந்தைக்கு என்றும் என்றென்றும் என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.